இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். KLIA பாதுகாப்பை கடந்து போதைப் பொருள் கடத்தல். மலேசிய விமானியின் பின்னணியில் அனைத்துலக கும்பல். மலேசிய விமானி ஒருவர் போதைப் பொருளுடன் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் உள்நாட்டு மற்றும் அனைத்துலக போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களின் தொடர்புகள் குறித்த முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் டாக்டர் உசேன் ஒமார் கான் கூறுகையில், ஜகார்த்தாவில் கடந்த 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் 39 வயது விமானியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் இந்த தகவல்கள் பெறப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் பாதுகாப்பு சோதனைகளை அந்த விமானி எவ்வாறு கடந்து சென்றார் என்பது குறித்த தகவல்களும் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவத்தில் மலேசியாவிலும் வெளிநாடுகளிலும் செயல்படும் அனைத்துலக போதைப்பொருள் கும்பல்களையும் அவற்றுடன் தொடர்புடைய தனிநபர்களையும் அடையாளம் காண விசாரணை குழுவுக்கு இந்த தகவல்கள் உதவியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே இந்தோனேசியாவின் சொகார்னோ ஹத்தா அனைத்துலக விமான நிலையத்தில் கடந்த ஜூலை 28ஆம் தேதி கைது செய்யப்பட்ட விமானியிடம் இருந்து சுமார் 25 கிலோகிராம் எடையுள்ள 4 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கும்பலுடன் விமானி தொடர்பு கொள்ள பயன்படுத்தியதாக கூறப்படும் தொலைபேசி இலக்கம் மற்றும் KLIA பணியாளர்களின் தொடர்பு குறித்தும் போலீஸ் விசாரித்து வருகிறது என்று டாக்டர் உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். அமைச்சரவையில் இருந்து ஜாசேகா விலக வேண்டுமா என்பது குறித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் தேசிய மாநாட்டில் பினாங்கு ஜாசேகா பேராளர்கள் தங்களது சொந்த முடிவை எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு ஜாசேகா தலைமைத்துவம் பிரதிநிதிகளுக்கு எந்த ஒரு கூட்டு நிலைப்பாட்டையும் திணிக்கப் போவதில்லை என்று மாநில ஜாசேகா தலைவரும் முதலமைச்சருமான சவ் கொன் யாவ் தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை நடைபெற்ற பினாங்கு மாநில கூட்டத்திலும் அதிகாரப்பூர்வமான எந்த நிலைப்பாடும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பினாங்கு, கிடா மற்றும் பெர்லிஸை சேர்ந்த சுமார் 400 பேராளர்கள் ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் மற்றும் மத்திய செயலவை உறுப்பினர்களுடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அமைச்சரவையில் இருந்து ஜாசேகா விலகி ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்பதே வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் பேராளர் மாநாட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானமாகும். இது தொடர்பாக பிரதிநிதிகள் தங்களது விருப்பப்படி வாக்களிக்கலாம் என்றும் மாநில தலைமையின் எந்த ஒரு உத்தரவுக்கும் அவர்கள் கட்டுப்பட வேண்டியதில்லை என்றும் சவ் கொன் யாவ் தெரிவித்தார். இதனிடையே பேரா மாநில ஜாசேகா ஒற்றுமை அரசாங்கத்தில் ஆட்சி காலம் முடியும் வரை தொடர்ந்து இடம்பெறுவதற்கு ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிளாந்தான் தும்பாட்டையும் ஸ்லாங்கூர் கோம்பாக்கையும் இணைக்கும் கிழக்கு கரையோர ரயில் இணைப்பான ECRL ரயில் சேவை அடுத்த ஆண்டு ஜனவரி மாத இலக்கை காட்டிலும் ஒரு மாதம் முன்னதாக இவ்வாண்டு டிசம்பர் மாதமே செயல்பட தொடங்க வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் செய்யாமல் சோதனை மற்றும் அங்கீகார நடைமுறைகளை எவ்வாறு விரைவுபடுத்துவது என்பது குறித்து அமைச்சு ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். இதில் ஃபால்ட் ஃப்ரீ ரன் எனப்படும் FFR சோதனை முக்கிய கட்டமாகும். பொதுவாக இந்த சோதனைக்கு 2 முதல் 3 மாதங்கள் வரை ஆகும் நிலையில் மற்ற நாடுகளின் நடைமுறைகளை ஒப்பிட்டு அந்த காலத்தை குறைக்க முடியுமா என ஆராயப்படுவதாக லோக் தெரிவித்தார். இன்று காலையில் கோம்பா ஒருங்கிணைந்த பேருந்து மற்றும் LRT ரயில் சேவை நிலையம் அருகிலுள்ள கோம்பா ECRL ரயில் நிலையத்திற்கு வருகை புரிந்து ECRL ரயில் சோதனை ஓட்டத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆந்தனி லோக் இதனை குறிப்பிட்டார். ECRL-இன் அனைத்து 10 ரயில் தொகுப்புகளும் FFR சோதனையை நிறைவு செய்த பின்னரே சேவை தொடங்கும் என்றும் பாதுகாப்பில் எந்தவித ஆபத்தையும் எடுக்கப் போவதில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். இதனிடையே சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங் எனப்படும் SIT சோதனை இம்மாதம் தொடங்கியுள்ளது. இதில் ரயில்கள், மின்சாரம், சமிக்ஞை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு சோதிக்கப்படுகிறது. தற்போது 5 ECRL ரயில் தொகுப்புகள் மலேசியாவை வந்தடைந்துள்ளன. அடுத்த 16வது பொதுத் தேர்தலில் பரிசான் நேஷனலும் பரிகாத்தான் நேஷனலும் அரசியல் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் சாத்தியம் உள்ளிட்ட எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள ஜொஹோர் ஜாசேகா தயாராக இருப்பதாக அதன் தலைவர் தியோனி செங் தெரிவித்துள்ளார். 15வது பொதுத் தேர்தலில் ஜாசேகா வென்ற தொகுதிகளை தக்கவைக்க கட்சி முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். எனினும் கடந்த தேர்தல் முடிவுகளை மட்டும் நம்பியிருக்காமல் மக்களின் ஆதரவை மேலும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 15வது பொதுத் தேர்தலில் ஜொஹோர் ஜாசேகா, லபீஸ்,
குலுவாங், இஸ்கந்தாபுத்ரி, குலாய் மற்றும் பக்ரி ஆகிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதனிடையே ஜொஹூரில் பரிசா நேஷனலும் பரிகாத்தான் நேஷனலும் இணைந்தால் பாக்காத்தான் ஹராப்பானின் 14 நாடாளுமன்ற தொகுதிகளில் 13 தொகுதிகள் ஆபத்து நிறைந்த அல்லது எச்சரிக்கை நிலையில் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பெண்ணை மடக்கி கொள்ளையடித்ததுடன் அவருக்கு வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்தியதாக 49 வயது வேலையில்லாத ஆடவர் ஒருவர் இன்று வெள்ளிக்கிழமை இப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். லீ கொன் யூ என்ற அந்த நபர் தனக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 11:40 மணியளவில் பேரா பத்துகாஜா தமான் பத்துகாஜா பிரடானாவில் உள்ள ஒரு வீட்டில் 26 வயது பெண்ணை கொள்ளையடித்ததுடன் அவருக்கு காயம் ஏற்படுத்தியதாக அந்த நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. சம்பவத்தின் போது அந்த பெண் தனது 2 மாத கைக்குழந்தையை தூக்கி வைத்திருந்த வேளையில் கையில் குழந்தையை வைத்திருக்கிறார் என்று கூட பாராமல் அந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட நபர் காயம் ஏற்படுத்தியதாகவும் இதனால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபர் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் அடுத்த விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அந்த நபரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 8000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. இப்போவில் இல்லாத வரி பாக்கியை தீர்த்து வைப்பதாக கூறி ஓய்வு பெற்ற 60 வயது நபரிடம் இருந்து சுமார் 1,19,000 ரிங்கிட்டை மோசடி செய்ததாக 2 பெண்கள் மீது இன்று ஈப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 42 வயது நோர்ஃபாரா சுரீனா ஹமாட் மற்றும் 33 வயது நோர்ஃபலா நோர்டின் ஆகிய 2 பெண்கள் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். கடந்த ஏப்ரல் 10 மற்றும் 14ஆம் தேதிகளிலும் ஜூன் 4ஆம் தேதியும் பேரா கிந்தா மாவட்டம் தமான் ஈப்போவில் உள்ள விஸ்மா ஹசில் வருமான வரி கட்டட வளாகத்தில் அவர்கள் இந்த மோசடியை செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. உள்நாட்டு வருமான வாரியமான LHDN-க்கு செலுத்த வேண்டிய இல்லாத வரி பாக்கியை தீர்த்து வைப்பதாக கூறி 2 பெண்களும் கூட்டு சேர்ந்து பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து முறையே 23,000 ரிங்கேட், 86,196 ரிங்கேட் மற்றும் 10,000 ரிங்கிட்டை பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை, பிரம்படி மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார்கள். பஹாங் பெரா த்ரியாங் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் 118ஆம் ஆண்டு வருடாந்திர ஆடிப்புற திருவிழா இன்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் ஆலயத்தின் உற்சவத்தையொட்டி நேற்று வியாழக்கிழமை ஆலய வளாகத்தில் மாபெரும் கலை விழா நடைபெற்றது. இக்கலை விழாவிற்கு பஹாங் மாநில ஒற்றுமை, சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினரும் த்ரியாங் சட்டமன்ற உறுப்பினருமான லியாங் யூமான், பெரா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் DSP குமரன் ஞானசேகரன் மற்றும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்து N சிவகுமார் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். ஆலய தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கலை விழாவில் ராக்மென்ட்ரி இசைக்குழு மற்றும் பிரபல கலைஞர்கள் இசை விருந்து படைத்தனர். கலை விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய ஆட்சிக்குழு உறுப்பினர் லியாங் யூமான் இத்தகைய கலை விழாவையும் ஆலய வருடாந்திர திருவிழாவையும் சிறப்பாக முன்னெடுத்த ஆலய நிர்வாகத்திற்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். த்ரியாங்கில் பல இன மக்கள் வாழ்கின்றனர். இதுபோன்ற விழாக்கள் தொடரப்படும் அதே வேளையில் இத்தகைய விழாக்களில் பக்தர்களின் வருகையை கவர்வதோடு நின்றுவிடாமல் உள்ளூரை சேர்ந்த பிற இனத்தவர்களையும் கவர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து இதுபோன்ற கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று லியாங் யூமான் வலியுறுத்தினார். Di kawasan Triang, kita ada penduduk pelbagai kaum dan kita berharap bahawa perayaan ini kita dapat teruskan bukan sahaja menarik kehadiran penganut-penganut. Pada masa yang sama, kita juga boleh menarik komuniti tempatan Cina, Melayu, India, kita bersama-sama meraihkan dan menghormati, mengenali antara satu sama lain. Dengan ini, saya mengucapkan tahniah, syabas atas kejayaan untuk malam kebudayaan pada malam ini. ஆலயத்தின் வருடாந்திர திருவிழாவில் தாம் கலந்து கொள்வது இது 6வது ஆண்டு என்ற போதிலும் உள்ளூர் மக்கள் சட்டங்களை அதிகமாக மதிப்பதால் குற்றச் செயல்கள் குறைந்து போலீசாரின் பணிகளையும் சுலபமாக்கி வருகிறது என்று கலை விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்த பெரா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் DSP குமரன் ஞானசேகரன் தெரிவித்தார். இது எனக்கு 6வது வருஷம் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறது. பொதுவாக இங்கே உள்ள திரியா மக்கள் இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக திருவிழா கொண்டாடுவாங்க. அது தவிர்த்து இங்கே உள்ளவங்க சட்டத்தை ரொம்ப மதிக்கிறதுனால எங்களோட பணி ரொம்ப எளிதாக முடியுது. எந்த வேலையாக இருந்தாலும் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுனால
சட்டத்துக்கு புறம்பா எதுவும் அவங்க செய்யறதில்ல. அதனால இங்க எங்களோட வேலையும் சும்மா சுலபமா முடியுது. தொடர்ந்து இவங்க இதே மாதிரி நடந்துக்கிறதுனா நம்ம இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல முன்னோடியாக இருப்பாங்க. அதனால தொடர்ந்து இந்த நல்ல கலாச்சார சமுதாய சார்ந்த விஷயங்கள் இங்க நடக்கணும். தொடர்ந்து அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆலய தலைவர் சரவணன் தலைமையிலான நிர்வாகத்தினருக்கு தமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்ட மஹிமாவின் தலைவர் டத்து என் சிவகுமார், ஆலயத்திற்கு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கில் ஆலய நிர்வாகத்தின் கீழ் சொந்தமாக கடைகளை நிர்மாணித்து ஆலயத்திற்கு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி தந்துள்ள முயற்சி மற்ற ஆலயங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டியவை என்றார். ஆலயத்தை முறையில எடுத்து அதுல பல ஆலயத்துக்குள்ள இருக்கிற பல நல்ல நிகழ்ச்சிகள் செஞ்சிருக்காரு. இலவசமான பரதம் கிளாஸ், இலவசமான சிலம்பம் கிளாஸ், அதே நேரத்தில் ஆலயத்துக்கு நிரந்தரமான வருமானம் வரணும் சொல்லி அதுல ஒரு கடைகள் எல்லாம் கட்டி அந்த ஆலயத்துக்கு வருமானம் வர முடியாத உண்டான ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு வச்சிருக்காரு. இதே நேரத்துல ஒரு மண்டபத்தும் பக்கத்துல வச்சுட்டு இங்க இருக்கிற வசதிக்கு அதை செய்ய. இந்த நேரத்தில் ஆலயங்கள் எல்லாம் இது மாதிரி சொந்தமான முயற்சியில இந்த மாதிரி நிகழ்ச்சி எடுத்திருந்தாலே போதும். அந்த ஆலயத்தை மற்றவங்களை எதிர்பார்க்காம அந்த ஆலயத்துக்கு நல்ல ஒரு விஷயத்துல உண்டான ஒரு நல்ல துறையில நடத்திருக்காங்க. அதுக்காக இந்த நேரத்துல அவருக்கு நன்றியை சொல்ல கனவு போட்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு மித்ரா வழங்கிய 20,000 ரிங்கிட் நிதி உதவியானது ஆலயத்தின் சீரமைப்பு போன்ற இதர பணிகளுக்கு பயன்படுத்தாமல் ஆலயத்தில் நமது மாணவர்களுக்கு சமய வகுப்புகள், தேவார வகுப்புகள், சிலம்ப கலை போன்ற மித்ராவின் நோக்கத்திற்கு ஏற்ப ஆலயம் அந்த நிதியை நல்ல முறையில் பயன்படுத்தி வருவதாக ஆலய தலைவர் சரவணன் விவரித்தார். நம்மளோட ஆடிப்புற திருவிழா, ஆடிப்புற 118ஆம் ஆண்டு ஆடிப்புற திருவிழா. இந்த ஆடிப்புற திருவிழாவில் நம்ம அந்த மித்ரா நமக்கு கொடுத்த மானியம் தெரியுங்களா, அந்த 20,000 வள்ளி. ஒரு சிலர் அதை ஏன் ஆலயங்களுக்கு இது 20,000 வள்ளி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த 20,000 வள்ளி மித்ரா நமக்கு கொடுத்த காரணம். இதுல முதல்ல நான் டாக்டர் ஸ்ரீ ரமணனுக்கு நன்றி சொல்லணும் தெரியுங்களா. ஏன்னு சொன்னா அவர் கொடுத்த அந்த மானியத்தினாலதான் நம்ம ஆலயத்துல அவங்க கொடுத்த இந்த மானியம் நம்ம ஆலயத்துல ரெனிவேஷன் செய்யறதுக்கோ இந்த ஆலய மற்ற செலவுகளுக்கு அவங்க கொடுக்கல. இந்த மானியம் எதற்காக அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா ஆலயத்துல சமயத்தை நம்ம மேல்பாடு செய்யணும், இந்த சமய வகுப்புகள் நடத்தணும். இப்ப எங்க ஆலயத்துல சமய வகுப்பு நடத்துது, தேவார கிளாஸ் நடத்துது, அப்புறம் பரதம் நடத்துது, சிலம்பம் நடத்துது. இந்த மித்ரா கொடுத்த மானியத்தை நீங்க இந்த செய்திகள்ல கூட நீங்க பார்க்கலாம். அவங்க என்னென்ன தொகைகள் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவர்கள் கொடுத்த இந்த தொகை உண்மையா இந்த கிளாஸ் வழி நடத்துறதுக்கு ஒரு உதவிகளாக இருந்தது அந்த 20,000 வள்ளி. இதனால நான் நம்ம அரசாங்கத்துக்கும் டாக்டர் ஸ்ரீ ரமணனுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக மித்ரா மூலமாக வழங்கப்பட்ட நிதியை தேவார வகுப்பு, மேல நாதஸ்வர பயிற்சி வகுப்பு, பரதநாட்டிய வகுப்பு மற்றும் சிலம்பக்கலை பயிற்சி வகுப்பு என ஆலய நிர்வாகம் பிரித்து கொடுத்த மாதிரி காசோலைகளை ஆட்சிக்குழு உறுப்பினர் லியோங் யூ மன் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் ஒப்படைத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.